வணக்கம். இன்றைய செய்திகள். தனி சின்னம் வைத்திருக்கும் கட்சியை எங்கள் கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சி கூறுவது தவறு என்று மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமாக அமையுமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, தமிழகத்தில் இதுபோன்ற ஒரு மாபெரும் கூட்டணி இதற்கு முன் அமைந்ததில்லை. திமுக அரசின் நலத்திட்டங்களால் பயனடையாத குடும்பமே இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் நிதி பாகுபாடு, மாநில உரிமைகள் பறிப்பு, கவர்னர்களின் ஆணவம் ஆகியவற்றுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். தேர்தல் அறிக்கை இந்த போராட்டம் தொடரும் என்பதை காட்டுவதோடு, மத்திய அரசு உறவுகள், மாநில உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை ஆகியவற்றுக்கும் வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் அதிருப்தி அடைந்தது கமல்ஹாசனின் கட்சி தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதே என்ற கேள்விக்கு, ஒரு அரசியல் கட்சிக்கு அதன் சொந்த சின்னம் இருக்கும்போது அவர்களை கூட்டணி தலைவரின் சின்னத்தில் போட்டியிட சொல்வது தவறு. ஜெயலலிதா தான் இந்த போக்கை தொடங்கினார். சின்னம் என்பது ஓர் அடையாளம். அத்தகைய அடையாளத்தை அழிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. கமல்ஹாசனின் கருத்து முற்றிலும் சரியானது. திமுக அவர்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். அத்துடன் லாக்அப் மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும். போலீசார் மனித உரிமைகளை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளும் போக்கு இருக்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் குற்றவாளிகளை கையாளும் போது கடுமையாக தண்டிப்பதற்கு இடமில்லை என்றும் சண்முகம் பேசியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவு 2026 திருத்தங்கள் சிறுபான்மையினர் மீது தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவு 2026 என்ற பெயரில் மத்திய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும், தேவாலயங்களையும், பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் ஆகும். ஏற்கனவே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபளீகரம் செய்ய முயன்றதை அடுத்து, தற்போது மற்ற மத சிறுபான்மையின அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெரும் நிதியை முடக்கும் முயற்சி நடக்கிறது. எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தாலும், கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வாழும் கேரளத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதாலும் இப்போதைக்கு பின்வாங்குவது போல நடித்து விரைவில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிடுவதாக அறிகிறேன். இந்த முயற்சிகளை கைவிட்டு பிரதமர் மோடி இந்த தன்னிச்சையான அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்ப பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காத அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பணிகளை துவக்காமல் உள்ளதால் 50 தொகுதிகளில் வெற்றிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் 167 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட 3 கட்ட வேட்பாளர் பட்டியலிலும் 16 மாவட்ட செயலாளர்கள் பெயர் இல்லை. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் துளசிமோகன் தாவேகாவில் ஐக்கியமாகி அக்கட்சி வேட்பாளராகிவிட்டார். அதேபோல் தன் மனைவி கீர்த்திகாவுக்கு திருவாடானை தொகுதியை பெற தன் சீட்டை ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தியாகம் செய்துள்ளார். மீதமிருக்கும் மாவட்ட செயலாளர்களில் பலரும் வேலை செய்ய மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் அம்பத்தூரிலும், நீலகிரி மாவட்ட செயலாளர் ஊட்டியிலும், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மடத்துக்குளத்திலும் சீட் கேட்டனர். ஆனால் அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பழனிசாமி ஒதுக்கிவிட்டார். அதேபோல் விருதுநகர் அல்லது திருச்சுழி தொகுதியை விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் எதிர்பார்த்தார். அதையும் வேறு நிர்வாகிக்கு பழனிசாமி ஒதுக்கிவிட்டார். குமரி தொகுதியை தவிர எல்லாமே கூட்டணிக்கு போய்விட்டதால் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக இம்முறையும் அவருக்கு சீட் வழங்கவில்லை. இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் பலவீனமானவர்கள். அவர்களுக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள், கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள் என கருதியே அவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் செலவு செய்தது தேர்தலில் போட்டியிடத்தான். அதை பழனிசாமி தடுத்து விட்டார் என கருதும் மாவட்ட செயலாளர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். மாவட்ட செயலர்கள் கட்சியில் இருந்தபடி வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றனர். அவர்களை பழனிசாமி எச்சரித்தும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலை நீடித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி 50 தொகுதிகளில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று கூறியுள்ளனர்.
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். மகன் அன்புமணிக்கு எதிராக தனித்து செயல்பட்டு வரும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதுவரை 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ராமதாஸ் அறிவித்துள்ளார். தருமபுரியில் போட்டியிடும் அன்புமணியின் மனைவி சௌமியாவை எதிர்த்து சரவணன் என்பவரை டாக்டர் ராமதாஸ் நிறுத்தியுள்ளார். பாமகவுக்கு தற்போதுள்ள 5 எம்எல்ஏக்களில் ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் இருந்தனர். அருள் மீண்டும் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். ஜி.கே. மணி எம்எல்ஏவாக உள்ள பெண்ணாகரம் தொகுதிக்கு ராமதாஸ் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் ஜி.கே. மணியின் மகனும் ராமதாஸ் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டவருமான தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்துள்ளார். அவர் காங்கிரஸ் சார்பில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்குமரனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ள ராமதாஸ் ஜி.கே. மணியை பெண்ணகரத்தில் போட்டியிட வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மகனை எதிர்த்து போட்டியிட அவர் தயங்குவதாக கூறப்படுகிறது. மகனை காங்கிரசுக்கு அனுப்பிவிட்டு நாடகமாடுகிறார் என்று அவரை அன்புமணி ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.